இப்போ திரேதா கிரேதா துரோபதா 3 யுகத்தில் பார்த்தோன்னா இந்த அரக்கராக இருப்பாங்க. தாரகாசூர நரகாசூர அப்படின்னு சொல்லி நிறைய பேர். அவங்களாம் இறைவன் கையில் சாப்பிட்றாங்க. இறைவனை காட்டுறா, இறைவன் கையில் சாப்பிட்றாங்க. ஆனால் கலியுகத்தில் வள்ளலார் நம்ம ஐயா அதன் பிறகு யாருமே யோகத்தில் போய்ட்டு கூட இறைவனை பார்க்க போகிறது இல்லை. இறைவன்கிட்ட வரம் கேட்குறதுலாம் முன்னாடி போகிறாங்க. ஆனால் இறைவன்கிட்ட போகிறத பார்த்து யாரும் போக மாட்டுறாங்க. எனக்கு ஒன்றும் டைம் இருக்குது, போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. இது அவங்க கர்ம வினையா, இல்லை முயலாமல் முடியாத தனமா, இல்லை சோம்பேறி என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. அந்த கதையை சொல்ல தெரியல. சாமி இவ்வளோ யுகத்தில் என்ன நடந்ததோ ஆமாம், அதை தான் இப்போ ஐயாவும் பண்ணிக்கிறாரு. ஆமாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கேட்குறாங்க, சாமி நான் உன்னை வந்து அடையணும், எனக்கு எத்தனை பிறவி? நிறைய பிறவி இருக்குதுப்பா. நிறைய பிறவி இருக்குதா? நல்லவனாக வந்தால் நிறைய பிறவி தான் வர முடியுமா? சரி, அப்போது நான் வந்து குறுக்கோயில் வரணும். இப்போ நம்மளாம் கேட்குறோம்ல, சாமி ஏதாவது குறுக்கோயில் இருக்குதான்னு, அந்த மாதிரி அவங்கள கேட்குறாங்க. யார்? மகாவிஷ்ணுவிட கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ என்னையே பூஜை பண்ணி வந்தால் ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா ரூட்டு ரொம்ப பெருசு. இந்த சபரிமலை போவாங்க, பெரிய பாதையா 48 கிலோமீட்டர் சுற்றிக்கின்னு வரணும். குறுக்கு வழியில் ஒரு பாதை போட்டாங்க, அது கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம். அந்த மாதிரி நீ என்ன கும்பிட்டு என்னை ஆராதனை பண்ணி வந்து சேரணுன்னா ரொம்ப லேட் ஆகும். வேறு என்ன பண்ணலாம்? குறுக்கு வழி ஒன்று இருக்குது, சொல்லட்டுமா? அதை தான் சாமி எதிர்பார்க்குறேன். ஒன்றும் பண்ணாத, நீ எதெல்லாம் பிறப்பெடுக்கிறியோ என்னை திட்டினே இரு, என்னை எதிராக நினைடா, நான் உன்னை சீக்கிரம் உன் கதையை முடிச்சிடுறேன் அப்படின்றாரு. அப்போது என்னை கடவுளாக நினைக்காத, நீ என்னை எதிரியாக மாற்றிரு. இப்போ ஐயா என்ன பண்ணுறாரு? சாமி கொண்டு சொல்கிறாரா? சாமிக்கிட்டே போவாதுடா, உன் மனசை மட்டும் புரியணா, உன் மனசை அரக்கன். சாமியை அரக்கனா மாற்றி நம்ம பிறவியை முடிக்கிறாரு. ஏன்னா சாமி கொண்டு போனால் நிறைய பிறவி எடுக்கிறது வந்துடும். இப்போ நம்ம குறுக்கு வழி தான் சொல்லி கொடுத்துக்கிறாரு. அன்றைக்கி மகாவிஷ்ணு அரக்கர்களுக்கு என்ன சொன்னாரோ, நீ எதை செஞ்சால் என்னை சீக்கிரம் வந்துடுன்னு சொன்னாரோ, சாமி கும்பிடாதரா, என்னை வழிபட்டால் லேட் ஆகிடும், இங்கேயும் வழிபடாதரா, நீ தான் அரக்கன், நீயே கும்பிட்டுக்க உன்ன. சாமிக்கு இங்கே வேலையே கிடையாது. அன்றைக்கி மகாவிஷ்ணு என்ன சொன்னாரோ இன்றைக்கி அந்த நம்ம குருமாரும் தான் சொன்னார். அப்போ இங்கே சாமி கும்பிட்ற வேலை இல்லை, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரம் போக முடியும். புரியுதுங்களா? அன்றைக்கி அந்த அரக்கர் கூட்டம் தான் நம்ம தான். நாமளும் அந்த அரக்கரும் வேறு இல்லை. இப்போது நம்ம ஒரு குறுக்கு வழி தெரிஞ்சு தான் இதில் வந்திருக்கிறோம். ஆனால் கூட சீக்கிரம் அவர் கையால் கதை முடியுமானா தெரியல. போராடணும்னு முடிவு பண்ணிட்டா அதில் முழுமையாக போராடணும். கொஞ்ச நேரம் போராடுறது. இந்த சைக்கிள் காற்று வண்டிகளை காற்று வச்சோம், சரி ஒரு வாட்டி காற்று வச்சுட்டோமே, அப்படியே நிற்குமானா நிற்காது. திருப்பி எப்போல்லாம் பெட்ரோல் போகிறோமோ அப்போல்லாம் காற்று அடிக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி மனசு அது அந்த மாதிரி ஆகாத பார்த்தோம். ஏன்னா தாய்மானவர் சொல்கிறார், இறைவன் சிவபெருமானே ஏன்டா புளித்தோலை கட்டின்னு வரான் அப்படின்னு, அதுவும் இறுக்கமாக கட்டின்னு வரானா. அவன் வலிச்சு கட்டி அப்படியே இதெல்லாம் டைட்டாக கட்டின்னு வரானா. ஏன்டா அப்படி கட்டின்னு வரானா? அவன் ஒரு முடிவோடு வந்துக்கிறானா. என்ன முடிவோடு அப்படின்னா, நான் வரேன், வரும்போது என் கண்ணில் படுற எல்லாரையும் கூட்டுன்னு போகிறேன், கைலாசத்துக்கு கூட்டுன்னு போவான்னு ஒரு முடிவோடு வந்தான். அதனால் வலிச்சு கட்டிட்டானா. ஆனால் நாம் கூட வெயிட்டை கட்டுறோம். எப்படி கட்டுறோன்னா, காலையில் என்ன வலிச்சு கட்டணும், நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக லூஸாகுது. 10 வாட்டி வலிச்சு அவுத்து கட்டுறோம். அப்போ நம்ம மனசு எப்படி இருக்குதுன்னா, கட்டும்போது நல்லா தான் இருக்குது, அப்புறம் பார்த்தா அப்படியே போகுது, அப்போ சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆகிப்போகுது. அப்போது சிந்தை அவிந்து யார் தாய்மானம் சொல்கிறாரு, என் சிந்தை நான் கட்டுற வேட்டி மாதிரி கட்டும்போது நல்லா தான் இருக்குது, அப்புறம் பார்த்தா அப்படியே இறங்கிது, திரும்பவும் கட்டுறேன். இதே போராட்டம் இருக்குது. அந்த மாதிரி போராட்டத்தை கொடுத்துறாரா? நீ கட்டிக்கிற பாரு புளித்தோலையே அப்படி வலிச்சு கட்டிட்ட, அது ஒரு நாளும் லூஸ் ஆகலை. அந்த மாதிரி என் மனசு ஆகணும். புரியுதுங்களா? அங்கே நடக்கிறது இங்கே நடக்கிறதுலாம் சாதாரண விஷயமே இல்லை. அங்கே என்ன நடக்குதோ அதுதான் இங்கேயும் நடக்குது. அப்போது நாம் கட்டுற வேட்டி மாதிரி நம்ம எதிர்க்கக்கூடாது. அப்பப்போலாம் அவுத்தலாம் கட்டக்கூடாது. சுருக்கு மாறிக்கணும். ஒன்ஸ் தொங்கிட்டோம்னா, புரியுதுங்களா? அவ்வளோ வைராகியமாக இருக்கணும். அந்த முடிவு எதையுமே மாற்றக்கூடாது. புரியுதுங்களா? அதுக்கு தான் சிவபெருமான புளித்தோலை கட்டிங்கிறான். நம்ம வேட்டியில அடையாளம் என்னென்னா நம்ம மனசு தான். வலிச்சு கட்டிட்டோம்னா இறைவன்ற அந்த சிந்தனை நம்ம மனசுலேருந்து போகவே கூடாது. சரியா சாமி? சொல்லு சாமி. ஏதாவது சித்தர்கள் வந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்தோடனே நோய் இருக்குது, ஒரு பக்கத்தில் நோய் இருந்தால் அதுக்கு மருந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவர் மகான்கள் வந்தாங்க,
எதனா ஒரு பக்கத்தில் கெட்டது நடந்துச்சுன்னா பேசிட்டு போயிடுவாங்க. இப்போ டாக்டர் வராங்க, ஒரு பேஷண்ட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு போயிடுவார், அவரும் போயிடுவார். அரசியல்வாதி வரான், மக்களை பார்க்குறன்னு சொல்லிட்டு சம்பாதிச்சுட்டு அவன் போயிடுறான். இப்படியே வரவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஆராய்ச்சியாளர் வராங்க, உலகத்தையும் அண்டத்தையும் மிண்டத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அவங்களும் போயிடுறாங்க. ஆனால் இந்த உலக சிவபெருமான் வராப்புல ஒருத்தர் வரம் கட்டானா அவனுக்கு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆனால் இந்த சிவபெருமானை பற்றி, டாக்டர்களை பற்றி, ஆராய்ச்சியாளரை பற்றி, நோய்களை பற்றி இவ்வளோத்தையும் பேசுகிற இந்த நித்யானந்த சாமி என்பவர் யார்? சாமி விபிலாமா கேள்வி கேட்குது. சிவபெருமான் என்ன பண்ணார்னா, தில்லைவனத்தில் முனிவர்களாக இருந்தாங்களாம். அந்த முனிவர்கள் எப்படியாப்பட்டவங்க அப்படின்னா, எல்லா மந்திர சக்தியும் தெரிஞ்சவங்க, நவகோடி மந்திரங்களை உருவாக்கக்கூடிய, உச்சரிக்கிறவங்கள உருவாக்கக்கூடிய சக்தி உள்ளவங்க. அவங்க ஒரு பொருளை நினச்சாங்கன்னா அப்படின்றதுக்குள்ளே வந்துடும், ஒரு பொருளை அழிக்கணும்னா அப்படின்றதுக்குள்ளே அழிச்சிடும். புரியுதுங்களா? அந்த மாதிரி சக்தி படைத்தவங்க ஒரு காலத்தில் எங்கே இருந்தாங்க? சிதம்பரத்தில் இருந்தாங்க. இறைவன் பார்க்குறான், இவனுன்னா ரொம்ப ஆட்டம் போகிறானுங்கள, எல்லாத்தையும் கற்றுக்கின திமிர் போடுது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு வடிவம் எடுத்து வராரு. எந்த வடிவம்னா, ராஜா மாதிரிலாம் வரல, பிச்சைக்கார மாதிரி வராரு. இந்த எது பிச்சைக்கார மாதிரி இழுக்கிறேன்னா, சாதா பிச்சைக்காரன் கூட கொஞ்சம் நல்லா வருவான் போலுது. ஆனால் இந்த வந்த பிச்சைக்காரன் எப்படி வரான்னா, கிட்டேயே போக முடியாத அளவுக்கு பிச்சைக்காரனாக வரான். அவன் போட்டுக்கிற துணிமணிலாம் பார்த்தா அலங்கோலமாகுது. ஆனால் பாருங்க, அவன் வரான், ஆனால் அவன் பின்னாடி இந்த முனிவரோட மனைவிலாம் கூட கிளம்பி போகிறான். அவன் அழகில் மணங்கி, அவன் கோலம்தான் வேற, ஆனால் அவன் முகத்தை பார்த்தோன்னே இவங்க எல்லாம் வாங்கிட்டாங்களாம். மழகிக்குன்னு மகடிக்கு மழங்கின பாம்பு மாதிரி அவன் புலையன் கூடவே போயிட்டாங்களாம். கையில் இருக்கிற காசை கொடுங்க வச்சு விட்ருவாங்க, கூட இருக்கிற பொண்டாட்டி பொண்ணு யாராவது விடுவாங்க. அதுவும் இவங்க சாதாரண ஆளும் இல்லை, இவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. இங்கே தான் விஷயம் புரிஞ்சுக்கணும், ஆத்திரம் தாங்க முடியல. இவன் வந்துக்கிறவன் ஏதோ சின்மசம் பண்ணுறான்ப்பா, இவனை காலி பண்ணணுன்னு என்ன பண்ணலாம், ஒரு பொருளாக அவனை அழிக்கிறதுக்கு ஏவுறாங்க. எந்த பொருளும் அவனை அழிக்கலை. கோவத்தோட உச்சிக்கு போனவொன்னு என்ன பண்ணுறாங்க, பெரிய யானை, காட்டு யானை மாதிரி ஒன்று தயார் பண்ணி அனுப்புகிறாங்க. அவனை போய் கதையை முடிச்சிடு அப்படின்னு. அங்கே திருநாவுக்கரசர் எப்படி யானை காலை மெரித்து சாவடின்னு பார்த்தாங்களோ, அதே மாதிரி சிவபெருமானியே ஒரு யானையை அனுப்பி சிவபெருமான் கதையை முடிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அதை தான் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, யானை தோலை உரிச்சி தான் இடுப்பில் கட்டிக்கிறார். இதை யார் சொல்கிறது? சிவவாக்கியர் சொல்கிறாரு, ஆடு காட்டி வேங்கையை அகப்படும் மாறுகோள், கோடு காட்டி எண்ணெயினி கொண்டு வைத்த கொற்றவா. அங்கே தான் வரும், யானை தோலை உரிச்சி என் இடுப்பில் கட்டிட்டான்டான்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் சொன்ன விஷயங்கள் இதுதான். அப்போது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு ஞானம் இருக்குது, எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குது. இருந்து என்ன பயன்? வந்திருக்கிறவன் இறைவன்றதே உனக்கு தெரியலனா உனக்கு வந்தது ஞானமா, உனக்கு இருக்கிறது செல்வமா? இல்லையே. அப்போ உன் கண்ணை எது மறைச்சது? இறைவனே வந்திருக்கிறான், உன் கண்ணுக்கு தெரியல. புரியுதுங்களா? அவ்வளவு ஆணவத்தோடு அவங்க கூட்டம் இருக்குது. எதுக்கு? கல்வி அவனை மறைக்குது, ஞானம்ன்றது மறைக்குது. அப்போ அன்னைக்கு வந்த சிவபெருமான் யாரா வந்திருக்காரு? இவங்களோட ஆணவத்தெல்லாம் அழிச்சு ஆட்கொள்ள வந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரோட ஆணவத்தையும் அழிச்சு அந்த ஆணவன்றது என்னன்னு புரிய வச்சு ஆட்கொள்றதுக்காக வந்தவர் தான் நம்மளுடைய சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தர். சரிங்களா? பாம்பாட்டி ஒரு விஷயம் சொல்லுவார் ஒரு பாடல்ல, 64 கலை அறிந்தோம், அத்தோடு இன்னொரு கலையும் அறிஞ்சன்றார். 64 கலைனா நாமெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், கலைகள்னா 64 கலை இருக்குது. சரி, ஓகே. அதுன்னா அதுக்கு மேலே ஒரு கலையை நான் அறிஞ்சேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன கலையாக இருக்கும் சொல்லுங்கம்மா, சொல்லுங்கய்யா. 64 கலை தான் இந்த உலகத்தில் இது வரைக்கும் சொன்னது. ஆனால் பாம்பாடி சித்தர் சொல்கிறாரு, அதற்கு மேலே ஒரு கலையை நான் அறிஞ்சேன்டான்றாரு. அப்படியாக்கப்பட்ட கலை என்னவா இருக்கும்?
எல்லாமே அதில் வந்துச்சே. 64 கலைக்குள்ளே ஒன்று தான் நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயமும். ஆனால் அவர் வேற ஒரு கலைன்றாரு. என்னவா இருக்கும் அப்படின்னா, எல்லாத்தையும் கற்றுக்கின அந்த ஆணவம் வராமல் இது எல்லாமே உண்டு தான் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். அதை அன்னைக்கு அவர் சொன்னார், இன்னைக்கு அவர் நமக்கு செஞ்சு காட்டினார். புரியுதுங்களா? எல்லா ஞானத்தையும் அடைஞ்சு இப்போ நம்ம கையில் கொடுத்துட்டு உட்காந்துட்டார். அதுக்கு அப்புறம் ஒரு கலை எது? இது எதுவுமே இது கிடையாது. இது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அவர் தான் உருவாக்குனார். ஆனால் அன்றைக்கே சொன்னார், இது எதுவுமே நான் கிடையாது. அந்த கடைசி நொடி வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை, நான் மகான் இல்லை, நான் சித்தர் இல்லை, நான் ஞானியும் இல்லை, ஆனால் என் உயிரை எங்கே கொண்டு போய் நிறுத்தணும், அதை என்ன பண்ணுன்ற தெளிவு எனக்கு தெரியும். அதன் மூலிமா என்னை தேடி வரக்கூடிய எல்லாருக்கும் என்ன பண்ணுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவர் தான் நம்ம குருநாதர். இப்போ யாரும் தெரிந்தா? சிவபெருமானோட அம்சம் தான். ஏன்னா சிவனுக்குன்னு ஒரு வழியே இல்லையா? சிவன் வந்தால் இந்த உலகத்தை காப்பாற்றணும், வந்தா எந்த வடிவத்தில் வருவான்னா குருமார்களோட வடிவத்தில் தான் வந்தாகணும். ஏன்னா குருமார்கள் தான் இறைவன்கிட்ட போய் சேர்க்குறான். வேறு யாருக்கும் அந்த திறமை கிடையாது. அப்போது வந்த ஒரு குருநாதர் யாருன்னா, உருவம் வேற, உள்ளே இருக்கிறது சிவம். அப்போ சிவனை பார்த்தோமா இல்லையா? சிவனோட தான் உருவானோம். சிவ கலையை தான் நம்ம செய்கிறோம். சிவன் இருந்த இடத்துல தான் நாம் இருக்கிறோம். சரிங்களா? ஆத்மா நன்றி.